குழையைத் தழுவிய கொன்றையும் தார்கமழ் கொங்கை வல்லி கழையைப் பொருத திருநெடும் தோளும் கருப்பு வில்லும் விழையைப் பொருதிரல் வேரியம் பாணமும் வெண்ணகையும் உழையைப் பொரு கண்ணும் நெஞ்சிலெப்போதும் உதிக்கின்றவே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். நாம் இவ்வளவு நாட்களாக, ஏன் கடந்த 2 வருடங்களாக பட்டர் ஆரம்பித்த அபிராமி அந்தாதி என்னும் ஒலி ஒளி வட்டத்தில் நகர்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த வட்டம் ஆரம்பித்த இடத்திற்கே வரப்போகிறோம். அந்த வளைவு பாதையில் அபாரமான அழகுடைய அபிராமி அம்பிகையை பற்றி கூறி நம்மை அழைத்து சென்ற பட்டர் இன்று நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டார். ஆனால் நம் பயணம் முடிவடைந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். முடித்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பித்தால்தான் அது அந்தாதி. இதில் மீண்டும் ஆரம்பித்து பயணித்தால் மீண்டும் புதிதாக அம்பிகையின் பெருமைகள் சுடர்விட்டு பிரகாசித்து உதித்து கொண்டே இருக்கும் நம் நெஞ்சில். அந்த நிறைவு பாடல் என்னவென்று பார்ப்போமா? குழையைத் தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வல்லி கழையைப் பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையப் பொருதிரல் வேரியம் பாணமும் வெண்ணகையும் உழையைப் பொரு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. உதிக்கின்ற செங்கதிர் என்று தொடங்கி உதிக்கின்றவே என்று முதல் பாட்டோடு இப்பாடலை இணைத்து உதிக்கின்ற செங்கதிர் உதிக்கின்றவே உதிக்கின்றவே உதிக்கின்ற செங்கதிர் என்று 100வது பாடலை நிறைவும் செய்திருக்கிறார் பட்டர். அடடா, முடித்து விட்டாரே என்று நம் மனம் சிறிது வருத்தமடைகிறது இல்லையா? சரி, இந்த 100வது துதியில் அபிராமி பட்டர் அம்பிகையை எப்படி தனது நெஞ்சில் வைத்து பார்க்கிறார் என்று பார்க்கலாமா? குழையைத் தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வல்லி என்று கொன்றை மாலை சூடிய சிவபெருமானையும் அம்பிகையையும் சேர்த்து வைத்து அர்த்தநாரியாக பார்க்கிறார். சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கும் கொன்றைப்பூ மாலை தார் என்னும் மாலை வகையை சார்ந்தது. அவரது வாமபாகத்தில் அமர்ந்திருக்கும் அம்பிகையின் காதுகளில் அணிந்திருக்கும் குழையை, அதாவது கனத்த குண்டலங்களை தழுவிச் செல்லுமாம் அந்த மாலை. எப்பொழுது? சிவபெருமானும் அம்பிகையும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்யும் போது. அப்போது அந்த கொன்றை பூக்களின் நறுமணம் அம்பிகையின் ஸ்தனங்களின் மேல் பட்டு அவளுடைய ஸ்தனங்களிலும் கொன்றை பூவின் நறுமணம் கமழுமாம். பட்டர் முதலில் பிள்ளையாரை தியானம் செய்யும் போது தார் அமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் என்று சிவபெருமானையும் அம்பிகையையும் தியானம் செய்தார். ஆனால் இந்த இறுதி துதியில் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ஒரே நிலை என்று புரிந்து சிவன் சக்தி இருவருக்கும் ஒரே கொன்றை மாலையை சூட்டி தியானிக்கிறார். பிறகு கூறுகிறார், கழையை பொருத திருநெடுந்தோளும் என்று. மூங்கிலை விட வலிமையான அம்பிகையின் தோள்களை தியானிக்கிறார். கழை என்றால் மூங்கில். பிறகு அவளின் கைகளில் ஏந்திய கரும்பு வில்லையும் அந்த கரும்பு வில்லின் மூலமாக செலுத்தக்கூடிய தேன் நிறைந்த மலர்பானங்களையும் அம்பிகையின் கள்ளம் கபடமற்ற சுத்தமான பளீர் என்ற புன்னகையையும் தியானித்து நெஞ்சில் பதிய வைத்துக் கொள்கிறார் பட்டர். அந்த புன்னகைதான் பக்தர்களுக்கு மிகவும் ஆறுதல் தருகிறது. அம்பிகை பஞ்சபாணங்களையும் கரும்பு வில்லையும் மன்மதனிடமிருந்து எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்பும்படி செய்கின்ற மலர்கணைகளை அவள் கைகளில் வைத்துக்கொண்டு மன்மதன் மூலமாக இந்த உலகத்தில் உயிர்களுக்கு உணர்ச்சிகளை கொடுத்து பிறகு கட்டுப்படுத்தி உலக மக்களின் மனங்களை நல்வழியில் திருப்பி
இந்த உலக வியாபாரத்தை நடத்தி வருகிறாள். இதைத்தான் பட்டர் கருப்பு வில்லும் விழையைப் பொறுதிரள் வேரியம் பாணமும் என்கிறார். விழைய என்றால் ஒருவருக்கொருவர் ஈர்த்து ஒன்று சேர்தல் என்று அர்த்தம். இறுதியில் உழையை பொறு கண் என்று ஒரு இடத்தில் நில்லாது சுழன்று கொண்டிருக்கும் கருமணிகளை உடைய அம்பிகையின் விசாலமான மருண்ட கண்களில் தன் தியானத்தை நிலைநிறுத்துகிறார். உழை என்றால் மருண்ட, அதாவது மருண்ட மான் என்று அர்த்தம். அவள் அம்பிகை சலன் மீனாபலோச்சனி. எல்லா பக்கங்களிலும் அவள் கண்கள் உழன்று கொண்டே இருக்கிறது. எதற்காக? பக்தர்களை கடாட்சிப்பதற்காக. மீன்கள் எப்படி தன் கண்களாலேயே முட்டைகளை அடைகாக்கிறதோ அப்படி அவள் நம்மை கண்களாலேயே பாதுகாக்கிறாள். அப்படி அந்த பாதுகாப்பை தரும் கண்கள் நெஞ்சில் எப்போதும் பிரகாசிக்கின்றன என்று பட்டர் தன் நெஞ்சில் உதித்த அம்பிகையின் திருக்கோலத்தை தியானம் செய்கிறார். பட்டரின் திருவுள்ளத்தில் சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபம் உதித்ததைப் போலவே நம் நெஞ்சிலும் அந்த ஐக்கிய பாவனை உதிக்கட்டும். ஸ்ரீ சிவா சிவ சக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா என்று வாக்தேவிகள் லலிதா சகஸ்ரநாமத்தை நிறைவு செய்தது போல அபிராமி பட்டரும் அபிராமியை அர்த்தநாரீஸ்வர ஈஸ்வரியாக தியானித்து அந்தாதியை நிறைவு செய்கிறார். அபிராமி பட்டரின் இந்த 100வது பாடலை பாராயணம் செய்து அம்பிகையை துதித்தால் அவளின் உண்மை ஸ்வரூபத்தை நம் உள்ளத்தில் அகக்கண்ணால் காணலாம். துதித்து பேரானந்தம் அடைவோம். எப்போதுமே அபிராமி அந்தாதியை 100 பாடலோடு முடிக்கக்கூடாது. ஏனென்றால் இதன் அந்தமே ஆதி, அதாவது முடிவே ஆரம்பம். அதனால் 101வது பாடலை பாடித்தான் நம்மால் நிறைவு செய்ய முடியும். அதனால் இன்றே அந்த 101வது நூல் பயனையும் நாம் அறிந்து கொண்டு விடலாம். பட்டர் அதில் என்னதான் சொல்லி இருக்கிறார்? 100 அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி துதிக்கின்றவர்களுக்கு உண்டாகும் ஒரு பெரிய பலனை சொல்லி இருக்கிறார். பாருங்கள். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம் பூநிறத்தாளே, புவியடங்க காத்தாளே, அங்குஷ பாசம் குசுமம் கரும்பும் அங்கை சேர்த்தாளே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கணை பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயாக விளங்குபவளை அபிராம வல்லியை, அண்ட சராச்சரங்களை எல்லாம் தோற்றுவித்தவளை, மாதுளம் பூ போன்ற செந்நிறம் கொண்டவளை, புவனம் முழுவதையும் கருணையுடன் பாதுகாப்பவளை, அங்குஷம் பாசம் மலரம்பு கரும்புவில் ஆகியவற்றை தம் திருக்கரங்களில் கொண்டவளை, 3 கண்களை உடைய முக்கண்ணியை போற்றி துதிக்கும் பக்தர்களுக்கு என்றும் ஒரு தீங்கும் ஏற்படாது என்று கூறுகிறார் பட்டர். அதாவது இந்த அந்தாதி பாடல்கள் மூலமாக அம்பிகையை மனதில் நினைத்து வாக்கில் சொல்லி கைகளால் தொழுபவர்களுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும், இதில் சந்தேகமே இல்லை என்று உறுதியாக கூறுகிறார் பட்டர். நம்பிக்கைதான் வாழ்க்கை இல்லையா? இந்த அபிராமி அந்தாதி பாடல்களையும் விளக்க உரையையும் இவ்வளவு நாளாக கேட்டவர்களுக்கும் பாடலை பாடிய ஸ்ரீமதி சுபஸ்ரீ அவர்களுக்கும் விளக்க உரை அளித்த சுஜா ஆகிய எனக்கும் இதை காணொளியாக எல்லோரையும் காண வைத்த சுஷ்மிதாவிற்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்திற்கும் வீடியோவிற்கும் கருத்துக்களை சொல்லி சரி தவறு என்பதை எடுத்துக்காட்டி இதை ஒருங்கிணைத்த திருமதி காஞ்சனி ராமன் அவர்களுக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். மங்களம், சுபமங்களம். ஒவ்வொரு பாடலின் விளக்க உரைக்கும் ஒவ்வொரு முறை தங்களின் நல்ல கருத்துக்களை வாட்ஸ்அப்பிலும் யூடியூபிலும் பதிவிட்டு என்னை உற்சாகப்படுத்திய நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை
தெரிவித்துக் கொள்கிறேன். இதைப் போலவே அடியேனுடைய மற்ற எல்லா விளக்க உரைக்கும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறேன். தமிழில் எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் எனக்கு புரியுமாறு எடுத்துச் சொல்லி உதவி செய்த என் தாயார் ஓய்வு பெற்ற தமிழாசிரியை திருமதி அம்புஜம் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 வருடங்களில் என்னால் முடியாது என்று நான் சோர்ந்து போன தருணங்களில் என்னை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து எழுத வைத்த என் கணவர் திரு ரவிசங்கருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புனிதமான அபிராமி அந்தாதிக்கு விளக்க உரை எழுதுவதற்கும் சொல்லுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து உற்சாகம் கொடுத்து ஊக்குவித்த எனது சகோதரனுக்கு நிகரான திரு சதாசிவம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் தர்ம சம்ருத்தி சேனல் டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சுஜா ரவி. அருள்வாமி அபிராமி உமையே.